கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை கர்த்தர் தரும் ஐஸ்வர்யமும் கனமும். ஆமே. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்து ஆசிரியிருக்கிறாங்க. வேதத்துல தாவீதோட குமாரன் சாலமோன் இருந்தாரு. கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி உனக்கு என்ன வேணும் கேட்கும் போது ஞானத்தை கேட்கிறாரு. ஆனா கர்த்தர் ஞானத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்து கர்த்தர் ஆசிரிக்கிறாரு. அந்த ஐஸ்வர்யம் எப்படி இருந்துச்சுன்னா, சாலமோன் காலத்துல பொண்ணு மிகுதியா இருந்துச்சான், வெள்ளிய ஒரு பொருட்டாவே என்னையா அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்துனாருங்க. உலகத்துக்கு எல்லா ஜனங்களும் சாலமோன் ஞானத்தையும் அவருடைய ஐஸ்வர்யத்தையும் பார்த்து வியந்து போனாங்களாம். அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருந்தாரு. இன்னைக்கு அந்த தேவன் உங்களோடும் இருக்கிறார். தாவீதோட இந்த தேவன், சாலமோட இந்த தேவன் இன்றைக்கு உங்களோட இருந்து உங்களை ஆசிரிக்கிறாரு. நம்ம அநேக காரியங்களை கர்த்தரை கேட்டுக்கலாம். சுகம் தாங்க, பலம் தாங்க, ஆரோக்கியம் தாங்க, சமான் தாங்க, விடுதலை தாங்க, ஐஸ்வர்யம் தாங்க, அநேக காரியங்களை கேட்டுக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு அது எல்லாவற்றையும் கொடுத்து நீ கேட்டது கொடுக்க மட்டும் இல்லாம ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சேர்த்து தரப்படாது. எல்லாரும் பார்த்து நீங்க தான் கர்த்தரை ஆசிரிக்கப்பட்டவராமே சொல்லி எல்லாரும் பார்த்து ஒரு ஆச்சரியப்பட போறாங்க. மிகுதியான ஆசீர்வாதம் ஆமைக்கு குலுக்கி மடியில சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து ஆசிரிக்க தேவன் இன்றைக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்து கர்த்தரை ஆசிரிக்கப்பாரு. நமது நல்ல பொக்கிஷ வான திறந்து இடங்களாம போக மட்டும் உங்களை ஆசிரிக்கப்பாரு. விசுவாசம் காத்துருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் சொல்லிருக்காரு இல்லையா? கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாங்க. இப்ப இருக்கிற நன்மை கண்டு சோர்ந்து போகாதீங்க. என்கிட்ட பணம் இல்ல, வசதி இல்ல, வாய்ப்பு இல்ல, எந்த விதமான சொந்தமான காரியம் எதுவுமே இல்லைன்னு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இந்த நாட்கள்ல அன்றைக்கு சாலமோன ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உங்களோட நீங்க கேட்ட எல்லா காரியங்களும் தரது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்து ஆசிரிக்கப்படுறாரு. விசுவாசத்தோட காத்துருங்க. சொன்னதை செய்முடன் கைவிடாத தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்து ஆசிரியப்படுறாங்க. விசுவாசத்தோடு அவன் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.